A few moments later. Siga moviendo la manta. Movete patita. Movete patita. Movete patita. Movete patita. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து நம்ம அமெரிக்கன் ஸ்டைலில் வந்து இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் வறுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு நல்ல பாத்திரத்தை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. இது வந்து கடையில் வாங்க நம்ம பவுட்ரு, இந்த கேப்பாக் சிக்கன் வறுக்கிற பவுட்ரு, அது கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த அதுலேயே போட்டிருக்கோம் அமெரிக்கன் மாடல் ஸ்டைல் அப்படின்னு இந்த கவர்லேயே போட்டிருக்கோம். இந்த கவர் போய் ஒன்று வாங்கி ஒரு ஃபுல் பவுடரையும் உள்ளே கொட்டிடுங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி தண்ணியில் நல்லா தண்ணியை வந்து நல்லா மாவு கிடைக்கிற மாதிரி நல்ல பவுடரை நல்லா கரைச்சிருங்க. திப்பியாக இல்லாமல் நல்லா நல்லா குழன்னு கரைச்சிருங்க. கரைச்ச பின்னாடி இன்னும் கொஞ்சம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக பவுட்ரு போட்டு நல்லா கெட்டியாக கொஞ்சம் குழன்னு கரைச்சிக்கோங்க. கரைச்சோடனே அதில் வந்து சிக்கனை வந்து நம்ம கழுவி சிக்கனை வந்து இப்போ உள்ளே போட்டுடலாம். இதில் வந்து சிக்கனை போட்டாச்சு. அதே மாதிரி எல்லா சிக்கனையும் உள்ளே எடுத்து போட்டுருவோம். நம்ம லெக் பீஸாக நம்ம வறுப்போம். கொஞ்சோண்டு மட்டும் நம்ம சின்ன சின்ன பீஸாக வறுப்போம். இதை பாருங்கள், இவ்வளோதான் சின்ன பீஸ் போடுறேன். பெரிய பீஸ் வந்து 4 போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பவுடர் போட்டு கலக்கிடலாம். போதும். நல்லா பரட்டிக்கோங்க. பரட்டி நல்லா ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜரில் போய் கொஞ்சம் நேரம் வச்சோம்னா இன்னும் நல்லா ஊறிக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சிக்கனை எடுத்தாச்சு. இப்போ வெளியில் சிக்கனை எடுத்தாச்சு. பாருங்கள் சிக்கன் எப்படி நல்லா ஊறி இருக்கு. இதில் வந்து என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும்னா இதில் லைட்டாக வந்து மாவு இன்னும் கொஞ்சம் நம்ம பவுட்ரு வச்சுருப்போம்ல, அதை வந்து ஒரு தட்டில் கொட்டி அந்த தட்டில் திருப்பி வளர்க்குறதுக்கு முன்னாடி இந்த அதில் போட்டு சும்மா வெறும் பவுடரில் போட்டு புரட்டி நல்லா எடுத்துக்கோங்க. நல்லா படுற மாதிரி அதான் நல்லா பொறுன்னு வரும். இப்போ நம்ம போட்டு இப்படி எடுத்தாச்சு. பொறுன்னு இப்போ நல்லா வந்துடும். நம்ம நல்லா பரட்டி வச்சாச்சு மசாலா தடவி. எனக்கு கேப் இருக்குது, அதை ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஃபுல் சைடும் அந்த பவுடரை போட்டு லைட்டாக இது பண்ணிடலாம். நம்ம போட்டு பரட்டி எடுத்தாச்சு. பரட்டி எடுத்தோடனே அடுப்பில் வந்து எண்ணெயை கொஞ்சம் காய வச்சுக்கோங்க. காய வச்ச எண்ணெயில் நம்ம பரட்டி வச்சுருந்த அந்த பவுடரில் திருப்பி பரட்டினா சிக்கனை எடுத்து ஒன்று உள்ளே போட்டுருங்க. நல்லா எண்ணெய் காஞ்சோன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம பரட்டி வச்ச சிக்கனை உள்ளே போட்டுருங்க. நல்லா பவுடரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் சிக்கனை உள்ளே போட்டுருங்க. அப்போ தான் சைடில் ஃபுல்லாக கடையில் இருக்கிற மாதிரி நம்ம வீட்லேயே போய் சாப்பிட்ணும்னா அது மாதிரி நல்ல பொறுன்னு சைட்லலாம் இருக்கும். ஒரு பரட்டி லைட்டாக உள்ளே தள்ளி பரட்டிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை வறுத்து எடுத்தாச்சு. சிக்கனை வறுத்து எடுத்து வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்கின மாதிரியே நம்ம வீட்லேயே பண்ணி சாப்பிட்றலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜேகே யுவராஜன் சேனலை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.